சம்பந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் வளர்ந்திருக்காரு, வந்து 6 அடி 7 அடி வளர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரேஷன் அரிசிலாம் எவங்க சாப்பிடுவான், இட்லிக்கு வந்து பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா மாட்டுக்கு தான் பயன்படும். அதை சாப்பிடுகின்ற எத்தனை மனிதர்கள் இங்க இருக்காங்க, எத்தனை பேர் இதை வந்து கோடிக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அதை சொல்ல வேண்டியது. அந்த ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்தையே உங்களுக்கு வந்து அழித்து ஒழிக்கணும். இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அரசு பள்ளின்னா உங்களுக்கு பணம் செலவாகுதுன்னு சொல்றீங்க, டிரான்ஸ்போர்ட்டா செலவாகுதுன்னு சொல்றீங்க, மின்சாரமா செலவாகுதுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக ஒரு எப்படி அங்க வந்து ஒரு மோடி சர்க்கார் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்க ஒரு விஜய் சர்க்கார் வந்து இருக்கணும். நீங்க உண்மையா நீங்க சர்க்கார் படத்துல நடிச்சது வேற, ஆனா இங்க நடத்துகின்ற உண்மையான சர்க்கார் இல்ல, இது வந்து சர்க்கஸ் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்க வரும்னு நினைச்சு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. இங்க ஒரு லெகசி இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அதை மட்டும் நீங்க காப்பாத்து. நீங்க பணக்கார வீட்டு பையங்க, ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், பணக்கார வீட்டு பையன். நீங்க எளிய மக்களை நகையாடுறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, விவசாயிகளை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட வந்து கம்மியா தாங்க உழைக்கிறாங்க, விளையாட்டை விட விவசாயம் வந்து எளிதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, ரேஷன் அரிசி வந்து மாடு தான் சாப்பிடுறீங்க. அப்போ எவ்வளவு தூரம் இந்த எளிய மக்களை, இந்த வாக்களித்த மக்களை, இந்த ஏழை எளிய மக்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுங்க. இது குறித்து யாருமே பேசுறதில்ல. ஒருவேளை நம்ம வந்து பேசினா நம்ம மேல வழக்குனா தாராளமா போடுங்க வழக்கு, நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். மக்களுக்காக பேசல நீங்க வழக்கு போடுவீங்கன்னா இது என்னங்க அரசாங்கம்?